சகோதரர் பக்சிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள். ஜூலை மாதம் 27ஆம் தேதி. என்னுடைய பிரமாணங்களை அவளுடைய மனதிலே வைத்து அவளுடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 10வது வசனம். தேவனுடைய திட்டத்தில் தொடர்ந்து நாம் இருப்பதற்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தலைமை தத்துவத்தின் கீழ் மற்றும் ஆண்டருடைய ஆளுகையின் கீழ் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டின் ஆசிரியராகவும் புதிய உடன்படிக்கையின் மூலம் நம் இருதயங்களில் அவர் தெய்வீக சட்டங்களை எழுதுகிறார். எபிரேயருக்கு நிருபம் 8வது அதிகாரம் 11வது வசனம். பழைய உடன்படிக்கையின் மூலம் எல்லா மனிதர்களும் ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவாக காணப்பட்டார்கள். அவர்கள் ஒழுங்கீனமானது முழுமையாக அவர்களுக்கு காண்பிக்கப்பட்டது. புதிய உடன்படிக்கையின் ஆசிரியராகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எல்லா சோதனைகளையும் வென்று எல்லா கட்டளைகளையும் நிறைவேற்றி உயிர்த்ததின் வல்லமையினால் அவரே நமது நீதியானார். இதே வல்லமையால் அவர் தம்முடைய சட்டங்களை நம் இருதயங்களில் எழுதுகிறார். பலவீனமான விசுவாசியும் கூட பரிசுத்த ஆவியின் மூலம் கர்த்தரை பின்பற்ற முடியும். கலாத்திரிக்க நிருபம் 5வது அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியால் நிரப்பப்பட்ட ஜீவனுக்கு 3 வெளிப்பாடுகளை பயன்படுத்துகிறார். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், வசனம் 16. ஆவியினால் வழிநடத்தப்படுங்கள், வசனம் 18. ஆவியினாலே பிழைத்திருங்கள், வசனம் 25. நாம் நடக்கும்போது படிப்படியாக நடக்கின்றோம். குதித்து குதித்து நாம் நடக்க மாட்டோம். உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவைப்படுத்துவார். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 6வது வசனம். அதாவது ஒவ்வொரு அடியிலும் நாம் அவருடைய உதவியை நாட வேண்டும். சங்கீதத்தின் புஸ்தகம் 37வது சங்கீதம் 23வது வசனத்தில் அவர் நமது அடிகளை நிலைநிறுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்து வழிநடத்துவார். இதனால் நாம் பரிசுத்த ஆவியினாலே ஜீவிக்க முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பிரதான பொறியாளராக பரலோக வாசஸ்தலத்தின் திட்டத்தை அறிந்திருக்கிறார். ஆனால் அவர் முழு திட்டத்தையும் ஒரே நேரத்தில் நமக்கு கொடுக்க மாட்டார். தினமும் நாம் அவரிடமிருந்து ஆலோசனை பெற்று வழிநடத்தப்பட வேண்டும். இது தினசரி பயிற்சியாக நமக்கு காணப்பட வேண்டும். ஆனால் பல நேரங்களில் நாம் நமது அன்றாட பணிகளுக்கும் ஊழியத்திற்கும் தேவனுடைய உதவி, ஞானம் மற்றும் வழிகாட்டுதலை நாட தவறிவிடுகிறோம். நாம் தேவனுடைய பரிபூர்ண திட்டத்தின் கீழ் இருக்கும்போது நாம் தேவனோடு உண்மையான சமாதானத்தை அனுபவிக்க முடியும். இதனால்தான் சாலமோனின் நாட்களில் ஆலயம் கட்டப்பட்ட போது சுத்தி, கோடாலி போன்ற எந்த ஆயுதமும் பயன்படுத்தப்படவில்லை. 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 7வது வசனம். தேவன் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தான் ஆலயத்தை கட்டப்போகிறான் என்று சொன்னார். 1 ராஜாக்கள் புஸ்தகம் 28வது அதிகாரம் 19வது வசனத்தில் தேவன் தாவீதுக்கு ஆலயத்தின் மாதிரியை கொடுத்ததை பார்க்கிறோம். எழுத்து வடிவில் தேவன் முழு திட்டத்தையும் அவனுக்கு கொடுத்தார். அந்த திட்டத்தை தொழிலாளர்கள் ஒவ்வொரு காரியத்திலும் பின்பற்ற வேண்டும். ஆலயத்தை கட்டுவதற்கு அழகாக வெட்டப்பட்ட மிகப்பெரிய கற்களை பயன்படுத்தினார்கள். அந்த கட்டமான தளத்தில் எந்த கருவியின் சத்தமும் கேட்கவில்லை. கற்கள் ஏற்கனவே ஏற்ற அளவுக்கு வெட்டப்பட்டு அழகாக வடிவமைக்கப்பட்டு காணப்பட்டது. இதனால் பணிகள் அமைதியாக நடந்தது. இந்த அமைதி சமாதானத்தை பற்றி பேசுகிறது. நாம் தேவனுடைய பரலோக திட்டத்தின் கீழ் இருக்கும்போது நம் இருதயங்களில் பரலோக சமாதானம் பெருகும்.